கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். இது வெறும் கதையல்ல, நம் வாழ்வின் தொடக்கம். இந்த பதிவில் கடவுள் எவ்வாறு உலகை படைத்தார், முதல் மனிதன் எப்படி உருவானான், ஏவாள் எப்படி படைக்கப்பட்டாள் என்று பார்க்கலாம். தொடக்க நூலின் முதல் 2 அதிகாரங்கள். இது போன்ற விவிலிய வாசகங்களுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் நாள், ஒளியின் படைப்பு. இருள் மட்டுமே இருந்த உலகில் ஒளியை உண்டாக்கினார். இருளையும் ஒளியையும் பிரித்து ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவும் என்றும் பெயரிட்டார். 2ஆம் நாள், ஆகாயம் தோற்றுவித்தல். கடவுள் நீருக்கு மேலே ஆகாயத்தை படைத்தார். மேல் நீர் கீழ் நீர் இவற்றுக்கு இடையே வானம் உருவானது. 3ஆம் நாள், நிலமும் தாவரங்களும். நிலத்தையும் நீரையும் 2ஆக பிரித்தார். நிலத்தில் புற்பூண்டுகளையும் செடிகளையும் கனிதரும் பல மரங்களையும் நிலம் விளைவிக்கட்டும் என்றார். 4ஆம் நாள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் படைக்கப்படுதல். பகலுக்காக சூரியனையும் இரவுக்காக சந்திரனையும் எண்ணற்ற நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். நேரம், நாட்கள், பருவங்கள் அனைத்தும் அமைக்கப்பட்டது. 5ஆம் நாள், பறவைகள், மீன்கள் படைக்கப்படுதல். கடலில் மீன்கள், பெரிய பாம்புகள், திரள் திரளாக நீந்தி வாழும் உயிரினங்களையும் வானத்தில் பறவைகளையும் படைத்து பழுகி பெருகுமாறு ஆசீர்வதித்தார். 6ஆம் நாள், விலங்குகள் மற்றும் மனிதனின் படைப்பு. கால்நடைகள், காட்டு விலங்குகள், ஊர்வன அனைத்தையும் படைத்து ஆசி வழங்கினார். மனிதனை உருவாக்குதல். கடவுள் மனிதனை நிலத்தில் உள்ள மண்ணை கொண்டு உருவாக்கினார். அவன் நாசிகளில் தன் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். அவனுக்காக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கண்ணுக்கு சுவையானதும் சுவையான பழங்களை தரும் மரங்களையும் உருவாக்கினார். மனிதன் விலங்குகளோடு ஒன்றாய் இருந்தான். ஏவாளின் உருவாக்கம். ஆதாம் தனிமையில் இருப்பதை கண்ட கடவுள் அவனுக்கு ஒரு துணையை உருவாக்க நினைத்தார். ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் விலாவை உருகி ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவளை ஆதாமிடம் காண்பித்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் எனப்படுவாள் என்றான். இவள் பெயர் ஏவாள். ஏவாள் என்றால் முதல் பெண், மனிதகுலத்தின் தாய், உயிருள்ள அனைத்திற்கும் தாய், வாழ்க்கையை தருபவள் என்று பொருள் என்றான். ஆண், பெண், அன்பும் ஒன்றிப்பும். திருமணத்தின் அடித்தளம் இங்கே அமைந்தது. 7ஆம் நாள், ஓய்வு நாள். கடவுள் தம் படைப்பை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். சிந்தனை. இந்த படைப்பு நமக்கு சொல்வது ஒன்றுதான், உலகம் கடவுளுடையது, நாமோ அவருடைய அன்பின் சாட்சிகள்.